செல்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, இப்போதும் ஆண்டவரையாக உம்முடைய பாடத்தை நாங்கள் படிக்க வந்திருக்கிறோம். எங்களுக்கு தெரியாததை புரியாததை நீர் எங்களுக்கு விலைக்கு தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்களை மறைத்து நீர் பேச வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். துதிக்கான மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். ஏற்றுக்கொள்ளுங்க, வழிநடத்துங்க. இயேசு கிறிஸ்து மூலம் மிக மனத்தாங்க நல்ல தகப்பனே, ஆமென். இந்த வார பாடத்தின் தலைப்பு என்ன? ஆமாம், அருமையான பாடம், அப்படி தானே? இந்த வார பாடத்தின் இந்த காலாண்டு முழுவதும் நம் யோசுவாவை பற்றி படிக்க போகிறோம். யோசுவாவின் மூலமாக தேவன் ஒரு பெரிய இரட்சிப்பை கொடுத்து மக்களை, இஸ்ரவேல் மக்களை எப்படி வழிநடத்தினார் என்பதை நாம் என்ன செய்ய போகிறோம், இந்த பாடத்தின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். அவர் கிருபையினால் நமக்கு என்ன சொல்லித் தருகிறார் என்பதை இந்த வார பாடத்தின் மூலமாக நாம் என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். பாடத்தின் தலைப்பு கிருபையினால் உண்டான வியப்பு, கிருபையால் உண்டான வியப்பு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுக்காரரை சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களே கூட சேதம் ஆகாது இருந்தாள் என்பதை இந்த வார மனப்பாட வசனமாக நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் என்னைக்காவது, தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, ஒரு குடும்பமாக இருந்தாலும் சரி, தனி நபராக இருந்தாலும் சரி, என்றாவது ஒரு நாள் ஏன் நான் மீண்டும் மீண்டும் என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறது, எதற்காக நான் ஒரு காரியத்தை, ஒரு பாவத்தை மீண்டும் மீண்டுமாக செய்கிறேன், ஏன் இப்படி எனக்கு மாற்றம் நிகழ்கிறது என்று நான் என்றைக்காவது நாம் யோசித்திருக்கிறோமா? அதை சிந்தித்து பார்க்கிறோமா? இப்படி தான் இஸ்ரவேலுடைய ஜனங்கள் வாழ்க்கையும் இருந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். அநேக தரம் ஆண்டவர் நமக்கு வாய்ப்பை கொடுக்கிறார். ஒரு தடவை இல்லை, 2 தடவை இல்லை, அநேக தரம் வாய்ப்பு கொடுக்கிறார். எப்பொழுது நாம் பாவம் செய்து கொண்டிருக்கும்போது அநேக தரம் வாய்ப்பை கொடுத்து அவர் கிருபையின் மூலமாக நமக்கு என்ன செய்கிறார், அந்த வாய்ப்பை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர் என்ன செய்கிறார், நமக்கு கிருபை செய்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். யோசுவா 2 ஒற்றர்களை கானானுக்கு அனுப்பி வைக்கிறார். எத்தனை ஒற்றர்களை? 2 ஒற்றர்களை அனுப்பி வைக்கிறார். ஏன் அந்த தேசத்துக்குள் 2 ஒற்றர்களை அனுப்பி வைக்கிறார் என்பதை பார்க்கும் பொழுது, அங்கே போய் அதனுடைய அமைப்பு, இராணுவ ஆயத்த நிலை, நீர் விநியோக அமைப்பு, எதிரி படையினரின் வருகையை அங்குள்ளவர்கள் அணுகிற மனநிலை ஆகியவை பற்றி முக்கியமான தகவலை கொண்டு வருவதற்காக யோசுவா என்ன செய்கிறார், அப்பொழுதுதான் என்ன செய்ய வேண்டும், நாம் அவர்களை வெற்றி கொள்ள வேண்டும் என்பதை நினைத்து 2 ஒற்றர்களை அனுப்பி வைக்கிறார். சரி, 2 ஒற்றர்களை அனுப்பி வைத்தது மூலமாக தேவன் ஒரு பெரிய கிருபையின் மூலமாக ஒரு இரட்சிப்பை ஒரு மகளுக்கு கொடுத்து, அவள் மகள் மூலமாக நமக்கு என்ன பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார் என்பதை இந்த வார பாடத்தின் மூலமாக நாம் என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். முதலாவது பாடம், ஞாயிற்றுக்கிழமை பாடத்தில் 2ஆம் வாய்ப்பு. நமக்கு இப்போ எத்தனை வாய்ப்பு? நமக்கு இப்போ எந்த வாய்ப்பில் இருக்கோம்? முதல் வாய்ப்பு, 2ஆம் வாய்ப்பு. கோயில் என்னை இப்படி கையை காமிச்சிக்கிட்டே இருக்காங்க. நிறைய தடவை, பல தடவை, சில தடவை அல்ல, பல தடவைகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவன் நமக்கு என்ன செய்கிறார், பல வாய்ப்புகளை இங்கே கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் முதல் தடவை யோசுவா அழைத்து கொண்டு போகும் பொழுது, அந்த கானானுக்குள் போகும் பொழுது முதல் வாய்ப்பிலே அவர்களுக்கு தோல்வியை அடைந்தார்கள். இப்பொழுது எந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு? 2ஆம் வாய்ப்பு. 2ஆம் வாய்ப்பின் போது அங்கே யோசுவா 2 ஒற்றர்களை அங்கே என்ன செய்கிறார், அனுப்புகிறார் என்பதை நான் பார்க்கிறோம். சரி, முதல் வாய்ப்பு என்ன அனுப்புகிறாரு, சித்திமிலிருந்து அனுப்புகிறார், அப்படி தானே? சித்திமிலிருந்து அனுப்புகிறாரு. இன்னொரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது எப்பொழுது, முதல்ல அவங்க கானான் தேசத்துக்குள்ளே போகும்போது மோசே இருந்தார். மோசே எத்தனை பேர் அனுப்பி விட்டார், எத்தனை பேர் அனுப்புனார், உள்ளே போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி 10 பேர் அனுப்பி விட்டார். அதில் 2 பேர் தான் என்ன செஞ்சாங்க, அந்த நிலையை குறித்து சொன்னார்கள் என்பதை பார்க்கிறோம். படு மோசமாக சொன்னார்கள் பார்க்கிறோம். இந்த 2 விதமான ஒரு செய்தியின் மூலமாக, இந்த 2 வாய்ப்புகள் மூலமாக, முதல் வாய்ப்பிலே அவர்கள் தோல்வி அடைந்தார்கள், 2ஆவது வாய்ப்பின் மூலமாக அவர்கள் வெற்றி பெற்றார்கள். என்ன ஒற்றுமை இருக்கிறது 2 வாய்ப்புக்குள்ள? ஒரு வேறுபாடு என்ன? அந்த வேறுபாடின் மூலமாக தேவன் நமக்கு கற்றுக் கொடுப்பது என்ன? சரி, முதல்ல போய் பார்த்துட்டு வந்தவங்க என்ன சொன்னாங்க, ரொம்ப அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் 2 பேர் என்ன செஞ்சாங்க, நல்ல தேசம் அப்படின்னு சொல்லி முதல் அவங்க சொன்னவங்க துர்ச்செய்தியை என்ன செய்தார்கள், பரப்பினார்கள். ஒரு அவிசுவாசமான ஒரு வார்த்தை, அவநம்பிக்கையான வார்த்தை. இப்படிப்பட்ட வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா?
நாம் மற்றவர்களுக்கு தெரியாதவர்களுக்கு அல்லது இயேசுவை பற்றி தெரியாதவர்களுக்கு நம்முடைய வார்த்தைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அவன் நம்பிக்கை கொடுக்கக்கூடிய வார்த்தையாக இருக்கிறதா, அல்லது நாம் என்ன செய்கிறது, விசுவாசத்தை அவர்களுடைய விசுவாசத்தை பண்ணக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கிறதா என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், சிந்தித்து பார்க்க வேண்டும். சரி, ஒரு தேசமாக இருந்தாலும் ஒரு தனிப்பட்ட நபராக பேதுருக்கு கொடுக்கப்பட்ட 2ஆம் வாய்ப்புகளுக்கு இடையே உள்ள வித்தியாசம் என்ன? சரி, இஸ்ரவேல் தேசத்துக்கு 2ஆம் வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. அவர்கள் போய் சந்தித்தார்கள், வந்து சொன்னார்கள். ஆனால் பேதுருடைய வாழ்க்கையில் 2ஆம் வாய்ப்பின் மூலமாக பேதுரு என்ன கற்றுக்கொண்டார்? ஒரு அருமையான ஒரு யோவான் நீங்கள் 21ஆம் அதிகாரத்துக்கு முன்னதாக பார்க்கும் பொழுது அவர் என்ன செய்கிறாரு, இயேசு கிறிஸ்துவை மறுதளிக்கிறார். எத்தனை தடவை மறுதளிக்கிறார்? 3 தடவை மறுதளிக்கிறார். மறுதளித்தது மாத்திரமல்ல, அவர் அங்கே ஆண்டவராகிய இயேசுவினுடைய பார்வை அவரை பார்க்கும் பொழுது, அந்த கனிவான பார்வை பார்க்கும் பொழுது, அந்த பார்வையின் மூலமாக அங்கே பேதுரு ஒரு மனந்திருமுதலை பெற்றுக்கொண்டார். மனம் கசந்து அழுதார் என்பதை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, ஒரு ரட்சிப்பை அங்கே பெற்றுக்கொண்டார். யோவான் 21ஆம் அதிகாரத்தில் வந்து இயேசு கிறிஸ்து கேட்குறார், பேதுருவே, என் ஆடுகளை மேய்ப்பாயாக, என் ஆடுகளை. ஆனால் அவருடைய நிலைமை தெரிந்து விட்டது. இன்ன விதமாக அவர் பாடுபட போகிறார், மரணம் அடைய போகிறார். யார்? பேதுரு. அப்படின்றது தனக்கு சாட்சியாக அவன் இருப்பான் என்பதை அங்கே ஒரு விசுவாசத்தின் மூலமாக அங்கே என்ன செய்தது, அவரை பரீட்சை வைக்கப்பட்டது என்பதை பார்க்கிறோம். சரி, இஸ்ரவேல் தேசத்துக்கு 2ஆம் வாய்ப்பு, தனிப்பட்ட நபராகிய பேதுரு வாய்ப்பு. இங்கே உட்கார்ந்திருக்க ஒவ்வொருவரும் நாம் தனிப்பட்ட நபர்களாக இருக்கிறோம், குடும்பமாக இருக்கிறோம். நம்முடைய தனிப்பட்ட நபர் மூலமாக ஆண்டவர் நம்மளோடு என்ன பேசுகிறார்? அவர் கொடுக்கும் பொழுது, அந்த வாய்ப்பை நான் பெற்றுக்கொள்ளும் பொழுது, அந்த வாய்ப்பின் மூலமாக பேதுரு எப்படி மனம் திரும்பி, ஆண்டவரே நான் உமக்காக ஊழியம் செய்வேன் என்ற வாக்குறுதியை கொடுத்தார். பேதுரு வாக்குறுதி கொடுத்தார். ஏன் ஆண்டவரே, உமக்கு தெரியும், எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன், என் உள்ளத்தையும் நீர் அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்ன பேதுருனுடைய உள்ளத்தை அறிந்த தேவன் இங்கே அமர்ந்திருக்கிற ஒவ்வொருடைய இருதயத்தையும் ஆண்டவர் பார்க்கிறார். உங்களால் செய்ய முடியும், உங்களால் சுவிசேஷத்தை கொடுக்க முடியும், உங்களாலையும் கிருபையை பெற்றுக்கொண்ட நீங்கள், கிருபையை பெற்றுக்கொண்ட நான் மட்டும் அதை அனுபவிக்காமல் மற்றவர்களுக்கு அதை என்ன செய்ய வேண்டும், வெளிப்படுத்த வேண்டும் என்பதை இயேசு கிறிஸ்து அங்கே விரும்புகிறார் என்பதை பார்க்கிறோம். கானானுக்கு செல்ல இஸ்ரவேலுக்கு 2ஆம் வாய்ப்பு வழங்கப்பட்டதையும், பேதுரு தன் ஆண்டவரை மறுதலித்த பிறகு அவருக்கு கிருபை காட்டப்பட்டதையும் குறித்து யோசியுங்கள். கிருபை தேவைப்படுவோருக்கு அதை காட்ட வேண்டியதின் அவசியம் பற்றி இந்த சம்பவங்கள் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கின்றன? நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது? இஸ்ரவேல் ஜனங்களை காட்டில் நாம் பாக்கியவான்கள். கரெக்டாக அப்படி தானே? நல்ல சொகுசாக உட்காந்துருக்கோம், எல்லா சகல வசதிகளோட. முத்துகிருஷ்ணனை சிரிக்கிறாங்க. நல்ல சகல வசதிகளோட ஆண்டவருடைய கிருபையை நாம் பெற்றுக்கொண்ட நாம் ஆண்டவருக்கு இன்று நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? பேதுருவை பார்த்து கேட்டார்ல, நீ செய்வாயா அப்படின்னு கேட்டார்ல. இன்றைக்கி நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்கிறார், எனக்காக நீ என்ன செய்து கொண்டிருக்கிறார்? நாம் கிருபையை, எப்படிப்பட்ட கிருபையை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம்? ஆண்டவருக்காக அவர் கொடுத்த கிருபையை எப்படி பயன்படுத்துகிறோம்? இஸ்ரவேல் தேசத்துக்கு கொடுத்த தேவன், பேதுருக்கு கொடுத்த தேவன் நமக்கு இன்று கிருபையை கொடுத்திருக்கிறார். அந்த கிருபையின் மூலமாக நாம் மற்றவருக்கு சொல்ல வருவது என்ன என்பதை நாம் என்ன செய்வோம், சிந்தித்து பார்க்க வேண்டும். அடுத்த பாடத்துக்குள் கடந்து செல்வோம். திங்கட்கிழமை பாடத்தில் எதிர்பாராத இடங்களில் மதிப்பு. நல்ல ஒரு கதை மட்டும் இல்லை, இது ஒரு வரலாறு சம்பவம் கூட வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. யோசுவா 2ஆம் அதிகாரம் 1 நீங்கள் 11 வசனம் நீங்கள் முழுதாக வாசிக்கும் பொழுது அருமையான ஒரு சம்பவம். நீங்கள் கூட எதிர்பார்த்திருக்க முடியாது. ஏனென்றால் ஒரு வேசியான ஒரு பெண்ணை வைத்து அந்த தேசத்துக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார், ஒரு பெரிய ரட்சிப்பை கொடுக்கிறார். ஒரு எதிர்பாராத ஒரு மதிப்பை அங்கே ஆண்டவர் என்ன செய்கிறார், ஒரு சுட்டி காட்டுகிறார். ஒரு அப்படி என்றால் அந்த ராகாப்பினிடத்தில் தேவன் எதை கண்டு கொண்டார்? தேவன் எதை கண்டு கொண்டார் என்று நம்ம பார்க்கும் பொழுது, ராகாபின் சம்பவத்தில் அந்த ஒற்றர்களை பாதுகாக்க அவள் பொய் சொன்னாள். கரெக்டு, பொய் சொன்னாதான். ஆனால் என்ன சொன்னாவ? எதற்காக சொன்னாள்?
எதற்காக சொன்னால், முன்னதாகவே நான் உங்கள் தேவனை நான் அறிந்து கொண்டேன், அவர் பெரிய இரட்சிப்பை கொடுத்திருக்கிறார், நிச்சயமாக இந்த தேசத்துக்கு அழிவு இருக்கு என்பதை நான் கற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லி அவள் என்ன செய்தார், தன்னை அங்கே அவள் என்ன செய்தால் தேவனுக்காக அங்கே ஒப்பு கொடுத்தால் பார்க்கிறோம். அவளுடைய இருந்த கலாச்சாரம் ஒரு சீர்கட்ட கலாச்சாரம், படுமோசமான ஒரு கலாச்சாரத்துக்குள் படுமோசமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற ராகாப்பை கொண்டு தேவன் பெரிய இரட்சிப்பை. நான் இந்த பாடத்தை படிக்கும்போது ஆசிரியர் ரொம்ப அழகாக எழுதியிருக்கிறார். இந்த பாடத்தை ராகாப்பை வைத்து எப்படி ஆண்டவர் இவ்வளவு பெரிய இரட்சிப்பை தன்னுடைய கிருபையை எதிர்பார்க்கிற ஒரு மகனுக்கு ஆண்டவர் கொடுத்து எப்படி இவ்வளவு பெரிய ஒரு இரட்சிப்பை இங்கே கொடுத்துருக்கிறார் என்பதை நம்மை சிந்தித்து பார்க்கும் பொழுது மிக வியப்பாக இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். சீர்கேடான கலாச்சாரத்தின் மத்தியில், மிக பாவமான வாழ்க்கையின் மத்தியில் தேவன் தம் கிருபையால் காப்பாற்றுவதற்கு ராகாப்புக்குள் இருந்த ஒரு சிறு விசுவாச பொறியை கண்டு கொண்டாள். அவளுடைய உள்ளத்தை பார்க்கிறார் ஆண்டவர். அவளுடைய உள்ளத்தில் அந்த விசுவாசம், ஆண்டவர் நிச்சயமாக எனக்கு ஒரு இரட்சிப்பை கொடுப்பார், அவருடைய கிருபையை எனக்கு கொடுப்பார், எனது குடும்பமாக நாங்கள் காப்பாற்றப்படுவோம் என்பதை அவள் என்ன செய்தார், நம்பிக்கை கொண்டாள். அது மாத்திரமல்ல, அவளுடைய தெய்வத்தை நம்பவில்லை, நம்மளுடைய தெய்வத்தை நம்பினாள். இன்னைக்கு உங்களையும் என்னையும் தேவன் எதற்கு அழைத்திருக்கிறார்? ராகாப்பை அழைத்தார். ராகாப்பை அழைப்பதற்கு முன்னதாக அவளுடைய விசுவாசத்தை பார்த்தாள். இன்னைக்கு தேவன் உங்களையும் என்னையும் எங்கெங்கே இருந்து அழைத்து வந்திருக்கிற தேவன், நாம் இங்கே அமர்ந்து தேவனுடைய வசனத்தை நாம் கேட்பதற்காக வந்திருக்கிற நம்மளிடத்தில் தேவன் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ராகாப்பை போட விசுவாசம் இருக்கிறதா நம்மளிடத்தில்? அவள் நம்பிக்கையோட பேசின அந்த வார்த்தைகள் நம்மளிடத்தில் இருக்கிறதா என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், சிந்தித்து பார்க்க வேண்டும் என்பதை நாம் பார்க்கிறோம். 2 சாத்தியங்களின் அடிப்படையில் தான் அவளது வார்த்தைகள் காட்டின. தீர்ப்பதை அறிந்திருந்தால், ஒன்று அவருக்கு எதிராக தொடர்ந்து கலகத்தில் நீடித்தால், அல்லது விசுவாசமான ஒரு வாழ்க்கை. 2 தான், 2 தீர்மானம். 2 தீர்மானத்தில் ஒன்று தீர்மானம் அவள் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில், கட்டாயமான ஒரு சூழ்நிலையில் தள்ளப்பட்டாள். எப்படி? ஒன்று, அங்கே போனோம்னா அழிவு தான், அந்த தேசத்தில் நாமும் சேர்ந்து என்ன செய்ய வேண்டும், அழிவுபட வேண்டும். இல்லை என்றால் நாம் தேவனை ஏற்றுக்கொண்டு அவரிடத்தில் தன்னை ஒப்படைத்து விசுவாசமான வாழ்க்கையில் நாம் என்ன செய்ய வேண்டும், வாழ வேண்டும் என்பதை ஒரு முக்கியமான ஒரு பகுதியாக அவள் தீர்மானம் எடுத்துக்கொண்டாள் என்பதை பார்க்கிறோம். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கை இப்படிப்பட்டதாக இருக்கிறது. ராகாப்பை காட்டிலும் நாம் ஆண்டவருக்குள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? நம்முடைய விசுவாச வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? விசுவாசத்தில் சோர்ந்து போகிறவர்களாக இருக்கிறோமா? அல்லது நாம் புலம்பலாக இருக்கிறோமா? அல்லது நாம் எப்பொழுது சோகமாக ஆண்டவர் எனக்கு இப்படி தான் கொடுத்து கொண்டு இருக்கிறார் என்ற புலம்பலை சொல்லி கொண்டு இருக்கிறோமா? புலம்பிக் கொண்டே இருக்கிறோமா? அதை பார்த்து மற்றவர்கள் அதை என்ன செய்கிறார்கள், விசுவாசத்தில் சோர்ந்து போகிறவர்களாக இருக்கிறார்கள். இல்லை இல்லை இல்லை. ஒற்றர்களுக்கே ஆச்சரியமாக இருந்திருக்கும் அவளுடைய பேசின வார்த்தைகள், அவள் செய்த காரியம். அவளுடைய பாவ வாழ்க்கையை ஆண்டவர் பார்க்கவில்லை, அவளுடைய விசுவாசத்தின் செயலை ஆண்டவர் பார்த்தார். அருமையானவர்களே, நம்முடைய விசுவாசனுடைய வாழ்க்கையின் செயல்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? என் தேவன் எனக்குள் வாசம் பண்ணும் பொழுது, நான் அவருக்குள் விசுவாசம் உள்ளவளாக இருக்கும் பொழுது, என்னுடைய விசுவாசத்தின் செயல் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும், இன்னைக்கு யோசித்து பார்க்க வேண்டும் என்பதை பார்க்கிறோம். இறுதி பெய்பற்று தேவன் மீது மட்டுமே இருக்க வேண்டியது பற்றி இந்த சம்பவம் நமக்கு கற்றுக் கொடுப்பது என்ன? நம்முடைய இறுதி பற்றி எங்கே வைத்திருக்கிறோம்? உலகத்தில் வைத்திருக்கிறோமா? உலகத்தின் பொருள் மேல் வைத்திருக்கிறோமா? சொந்த பந்தத்தின் மேல் வைத்திருக்கிறோமா? உற்றார் உறவினர்கள் மேல் வைத்திருக்கிறோமா? கூட பிறந்தவர்கள் மேல் நம்முடைய பற்று அங்கே அதிகமாக இருக்கிறதா? தொழில், பணம், பதவி, இன்னும் எக்ஸ்ட்ரா எல்லா இடத்துலையும் நம்முடைய பற்று எங்கே காணப்படுகிறது? ராகாப் அவள் இருந்த தேசத்தை பார்க்கவில்லை, ஆனால் ஆண்டவரை பார்த்தாள். ஆண்டவர் மேல் இவர்தான் உண்மையான தெய்வம், இவர் யெகோவா என்பதை அவர் உணர்ந்தாள். உணர்ந்தது மாத்திரமல்ல, அவளுடைய பற்று இப்போ எங்கே காணப்படுகிறது? தேவன் மேல் காணப்படுகிறது என்பதை பார்க்கிறோம். நம்முடைய பற்று எங்கே இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம். அடுத்ததாக செவ்வாய்க்கிழமை பாடத்துக்குள் நாம் கடந்து செல்வோம். புதிய பற்று. அந்த ஒற்றர்களுக்கும் ராகாபுக்கும் இடையே நிகழ்ந்த உடன்பாட்டை புரிந்து கொள்ள யாத்ராகம் எவ்வாறு உதவுகிறது? அங்கே ஒரு பேச்சுவார்த்தை போகிறது.
ஒற்றர்களை இவள் காப்பாற்றுகிறாள். காப்பாற்றும் பொழுது ராகாப் என்ன செய்கிறா, ஒரு கோரிக்கை வைக்கிறா. என்ன கோரிக்கை வைக்கிறா? நீங்கள் எல்லாரும் படிச்சிருப்பீங்க, வசனத்தெல்லாம் படிச்சிருப்பீங்க. சொல்லுங்கள் பார்க்கலாம். நானே பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள். என்ன கோரிக்கை வைக்கிறா? என் குடும்பம் என்ன செய்யணும்? காப்பாற்றப்படணும். அதுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, ஒரு வாக்குறுதி எனக்கு கொடுங்க. இதுக்கு முன்னாடி இந்த வாக்குறுதி எங்கே பார்க்குறோம்? நம்ம இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலேருந்து கூட்டிகிட்டு வர்றதுக்கு முன்னாடி தேவன் ஒரு காரியத்தை செய்கிறார். என்ன செய்கிறாரு? இரத்தத்தை உன் நிலையில் தெளி, நான் என்ன செய்வேன்? கடந்து போவேன், நீங்கள் ஒருவரும் அழிந்து போக மாட்டீர்கள். அதே காரியத்தை இங்கே ஒரு சிவப்பு நூல் மூலமாக இந்த ஒற்றர்கள் என்ன செய்கிறார்கள்? உணர்த்துகிறார்கள். அவர்கள் உணர்த்தக்கூடிய பாடம் என்ன? அவர்கள் உணர்த்தக்கூடிய பாடம் என்ன? நாங்கள் உங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தாலும் தேவன் உங்களை காப்பாற்றுகிறவராக இருக்கிறார். நீங்கள் இப்போ என்னை காப்பாற்றிட்டீங்க, இதே நூலை நீங்கள் என்ன செய்யணும்? ஜன்னலில் கட்டி வைக்கணும். நாங்கள் அழிக்க வரும்போது நீங்கள் என்ன செஞ்சிடணும்? இதை நான் பார்த்தேன்னா உங்களுக்கு எந்த சேதமும் வராது. நீங்கள் யோசுவா அன்னைக்கு வேதாம மாறுதர வேத வாசிப்பு வாசித்தாங்க, அப்படி தானே? அதில் ஒரு வசனத்தில் ராகாப் சொல்கிறா. என்ன சொல்கிறா? இருதயம் கரைந்து போயிற்று, எங்களுடைய தைரியம் விட்டு போயிற்று, இனி வேற வழியே இல்லை அப்படின்ற கட்டத்துக்கு அவள் வரல. நல்லா புரிஞ்சுக்கோங்க, வேற வழி இல்லைன்ற கட்டத்துக்கு அவள் வரல. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் உண்மையான தெய்வம். அவருடைய பராக்கிரமத்தை, அவருடைய செயலை நான் உணர்ந்திருக்கிறேன், நான் கண்டு இருக்கிறேன். அப்படிப்பட்ட தெய்வத்தின் வல்லமையை நான் பார்க்கும் பொழுது நிச்சயமாக இந்த தேசம் என்ன செய்யும்? அழிவு பெறும் என்பதை நாம் பார்க்கிறோம். ராகாப்புக்கு வாக்குறுதி கொடுத்த ஒற்றர்கள் அதை நேர்த்தியாக செய்தார்கள். அவர்கள் செய்யவில்லை. தேவன் கிருபையால் அவர்களை காப்பாற்றினார் என்பதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எத்தனை வாக்குறுதி கொடுத்துருக்காரு, எத்தனை கோரிக்கை வச்சுருக்கோம், நம்ம எத்தனை கோரிக்கை வச்சுருக்கோம், அப்படி தானே? எத்தனை கோரிக்கை வச்சுருக்கோம். ஆண்டவரே அதை கொடுங்க, இதை கொடுங்க, அதை செய்யுங்க ஆண்டவரே, எனக்கு இது இல்லை ஆண்டவரே, எத்தனை கோரிக்கை கொடுக்குறோம். நம்ம விசுவாச வாழ்க்கையில் சோர்ந்து போகிற நேரம்லாம் ஆண்டவர் என்ன செய்கிறார்? வாக்குறுதி கொடுக்குறார். திகையாதே, கலங்காதே, நான் எப்பொழுதும் உன்னோடு கூட, மோசே கூட இருந்த போல நான் உன்னோடு கூட இருப்பேன் என்ற யோசுவாக்கு சொன்ன அதே வாக்குறுதி தான் நமக்கு கொடுக்குறார். அன்பானவர்களே, ஒருவேளை இன்னைக்கு நாம் ராகாப்பை போல விசுவாசத்தில் தைரியம் உள்ளவர்களாக இருந்தாலும் அவர்களிடத்தில் வாக்குறுதியை கேட்கும் பொழுது நிச்சயமாக தேவன் அவளுடைய குடும்பத்தையும் அங்கே காப்பாற்றினார் என்பது போல அவளை மாத்திரமல்ல, நாம் வேண்டுகிற ஒவ்வொரு குடும்பத்தையும் என்ன செய்வார்? தேவன் நமக்கு அவருடைய வாக்கு தத்தத்தின்படியாக நமக்கு கிருபை செய்து நம்மளை என்ன செய்வார்? காப்பாற்றுவார் என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த இரண்டு சம்பவங்களிலும் வெளிப்படுகிற வல்லமையான சுவிசேஷ செய்தி என்ன? இயேசு கிறிஸ்துனுடைய கிருபை இல்லாமல், அவருடைய இரத்தம் இல்லாமல் ரட்சிப்பு கிடையாது. கரெக்டா? இயேசு கிறிஸ்துவினோட இரத்தம் இல்லாமல் ஒருபோதும் நம்மளால் பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்ள முடியாது. நமக்கு ரட்சிப்பு கிடையாது. தேவன் நமக்கு அதை உணர்த்துகிறார். இரண்டு வல்லமையான நிகழ்வுகள் மூலமாக நமக்கு கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்ன? இயேசு கிறிஸ்து இல்லாமல் தேவனிடத்தில் ஒருவனும் பிரவேசிப்பது இல்லை. நீங்களும் நானும் இன்னும் தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ளணுமா? ராகாப்பை போல பெற்றுக்கொண்டாலும் அதை அசட்டை பண்ணுகிறவர்களாக இருக்கிறோமா? அசட்டை பண்ணுகிறவர் மாத்திரமல்ல, அதற்கு நாம் பதில் சொல்லாமல் இருக்கிறோமா? நான் மட்டும் அதை பெற்றுக்கொள்கிறேன், நான் மட்டும் என்று சுயநலமாக இருக்கிறோமா? ராகாப்பு தான் மட்டும் இல்லை, அவர் சுயநலமாக யோசிக்கவில்லை, தன் குடும்பத்தையும் சேர்த்து ரட்சிப்புக்குள்ளாக கொண்டு வந்தாள். நாம் என்ன செய்து கொண்டே இருக்கிறோம்? அப்படிப்பட்டவர்களாக நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அடுத்த பாடத்துக்குள் கடந்து செல்வோம். முரண்பட்ட விளிம்பிகள். இங்கே இன்னொரு மனிதர்களை பார்க்குறோம். என்ன செய்கிறாங்க? யோசுவா 9ஆம் அதிகாரத்தில் நம்ம படிக்கிறோம். அங்கே யார் வர்றா? என்ன பண்ணுறாங்க? கிபியோனியர்கள் என்ன பண்ணுறாங்க? சரி, முதல்ல கேள்விப்படுறாங்க, அப்படி தானே? என்னெல்லாம் கேள்விப்படுறாங்க? நம்ம ஆண்டவரை பற்றி என்ன கேள்விப்படுறாங்க? அவர் அதை செஞ்சுருக்காரு, இதை செஞ்சுருக்காரு. நம்ம என்ன செய்யணும்? தந்திரமான
தந்திரமாக சதி செய்து நம்ம என்ன செய்யணும், உள்ளே போய் நுழைஞ்சு என்ன செஞ்சிடணும், போயிடணும் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட என்ன செய்கிறாங்க, போகிறாங்க. ஆனால் அதற்கு முன்னதாகவே ஆண்டவர் தேவன் நமக்கு நிறையா கட்டளை கொடுத்துருக்கிறார். புறஜாதிகளாக இருக்கும் பொழுது தேசத்துக்கு வெளியில் இருக்கிற ஜனங்களுக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும், அவர்களை எப்படி உள்ளே கொண்டு வர வேண்டும், அவர்களிடத்தில் எப்படி பேச வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்பதை நமக்கு மோசே மூலமாக நமக்கு என்ன செய்திருக்கிறார், கற்றுக் கொடுக்கிறார் என்பதை பார்க்கிறோம். சரி, 2 நபர்களை பார்க்கிறோம். ஒன்று ராகாப், 2வது கிபியோனியர்கள். ராகாப் என்ன பண்ணா? சரி, ராகாப்பு வேண்டாம். கிபியோன்கள் என்ன பண்ணார்கள்? கிபியோர்கள் சொல்லுங்க, என்ன பண்ணாங்க? யோசுவாட்ட இருந்து என்ன சொன்னாங்க? தூரதேசத்தில் வந்தோன்னு பொய் சொன்னாங்க, அவங்களோட இருந்தாங்க, கண்டுபிடிக்கப்பட்டாங்க. ஆனால் அவங்க செஞ்சது சரிதானா? ஒரு தந்திரமான செயல். ஆனால் ராகாப்னு இடத்துல ஒற்றர்கள் வந்தார்கள். என்ன சொன்னா? ஒற்றர்கள் வந்த உடனே அவள் என்ன பண்ணா? அவள் தேவனை தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்களுக்கு என்ன செய்கிறா, வேகமாக என்ன பண்ணுறா, அவங்களுக்கு உண்டான எல்லா காரியத்தையும் அங்கே என்ன செய்கிறாள் என்பதை பார்க்கிறோம். ஆனால் இவர்கள் சதி செய்து தந்திரமாக அங்கே பேசினார்கள். ஆண்டவருக்கு பிரியமா? சரி, பண்ணாங்க. யோசுவா என்ன பண்ணியிருக்கணும்? இப்படிப்பட்டவங்க வரும்போது என்ன சொல்லியிருக்காரு ஆண்டவர்? மோசே மூலமாக என்ன சொல்லியிருக்கிறாரு? ஆண்டவர்கிட்ட கேட்காம எதையும் செய்யக்கூடாது. ஆண்டவருடைய சித்தத்தை நாம் கேட்க வேண்டும். யாராக இருந்தாலும், அது ஆசாரியர்களாக இருந்தாலும் சரி, தனிப்பட்ட நபராக இருந்தாலும் சரி, தேவனுடைய சித்தத்தை நாம் பெற்றுக்கொண்டு தேவனுடைய சித்தம் எதுவோ அதன்படி நாம் செயல்பட வேண்டும். யோசுவா கேட்டாரா? கேட்கல. ஆனால் அதற்கு மாறாக என்ன பண்ணார்? படிக்கலையா? எவ்வளோ அருமையான பாடம்! யோசுவா எவ்வளோ அருமையான பாடம்! ஆசிரியர் எவ்வளோ அழகாக எழுதியிருக்கிறார். நமக்கு புரிகிற மாதிரி, நமக்கு இனிமையாக, நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கிற மாதிரி ஒரு சம்பவத்தை ஆசிரியர் எழுதியிருக்கார். அப்படி நீங்கள் யாருமே படிக்கலையா? அவங்க என்ன செய்கிறாரு? ஊழியர்களுக்கு ஊழியர் செய்ய சொல்கிறார் சபையில். சரியா? 2 பேருக்குள்ள வித்தியாசம் என்ன? ராகாப்புக்கும் அந்த மனிதர்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? ராகாப் தன்னையே ஒப்பு கொடுத்துட்டாள். தேவனிடத்தில் அவர்களுக்கு வரும்பொழுதே அவள் என்ன செய்தால், நேரடியாக அவள் சதி செய்யவில்லை, துரோகம் பண்ணவில்லை, என்ன செய்யலை, தந்திரம் செய்யவில்லை. அவர்கள்ட்ட என்ன செஞ்சார்? ஆமாம், உங்கள் தெய்வம் தான் உண்மையான தெய்வம் என்பதை நாங்கள் என்ன. ஆனால் இவர்கள் எல்லாவற்றையும் செய்துவிட்டு கடைசியாக உங்களுடைய தெய்வம் உண்மையான தெய்வம்தான், எல்லாமே நாங்களும் கேள்விப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க கடைசியாக வர்றாங்க. அப்பொழுது தான் இவர்கள் என்ன ஒரு காரியம் செய்கிறார்கள். அங்கே சபையிலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஊழியம் செய்ய வேண்டும். ஆனால் ராகாப்பும் தேவனை ஏற்றுக்கொண்டால், கிருபையை பெற்றுக்கொண்டால், ரட்சிக்கப்பட்டால், அவர்களும் வேலை செய்தார்கள், ஊழியர்களோடு ஒன்று சேர்ந்தார்கள், தேவனை அதிகமாக அறிந்து கொண்டார்கள். அது மாத்திரமல்ல, அவர்களுக்கு பணிவிடை செய்தார்கள், தேவனை துதித்தார்கள், தேவனுக்கு ஒரு முன்மாதிரியாக இருந்தார்கள். நீங்கள் பார்க்கும் பொழுது நெகேமியாலே பாபிலோன்லேருந்து சிறையிருப்பிலிருந்து வரும்பொழுது ஆலயம் கட்டுவதற்கு யார் தான் உதவி பண்ணார்கள்? இந்த கிபியோனியர்கள் தான். நம்முடைய தெய்வன் எவ்வளோ அருமையான தெய்வம் என்று பார்த்தீர்களா? நீங்கள் ஒருவேளை யோசித்திருக்கலாம், என்னை கொண்டு தான் ஆண்டவர் நடத்துவார். எலியாவை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார், எப்பா நீ மட்டும் தான் எனக்கு இருக்கியா? நீ எத்தனை பேர் இருக்காங்க எனக்காக? 7000 பேர் இருக்காங்கப்பா. யார் வேணாலும் என்னுடைய ஊழியத்தை செய்வார்கள். பிரியமானவர்களே, தேவன் பாவத்தை வெறுக்கிறார், பாவிகளை அல்ல. பாவிகளை அழிப்பதற்காக தேவன் அழைக்கவில்லை, பாவிகளை நேசிப்பதற்காகத்தான் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். பாவிகளுக்கு இறங்க வேண்டும் என்பதுதான் அவருடைய திட்டம். எனவே அவருக்காக, நமக்காகவே ஆண்டவர் என்ன செய்தார்? இங்கே மரித்திருக்கிறார் என்பதை நம்ம என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். இந்த 2 முரண்பட்ட வேதாகம விழுமிகளுக்கு இடையே எப்போதெல்லாம் பெரும் போராட்டை நாம் சந்தித்து இருக்கிறோம். இப்படியும் ஒரு சம்பவம் நம்மகிட்ட இருக்கிறா. ஆண்டவரை ஏமாத்துறோமா? ஆண்டவரிடையே சதி செய்கிறோமா? ஆண்டவருக்கு துரோகம் பண்ணுறோமா? எப்படிப்பட்ட காரியமாக இருக்கிறோம்? ராகாப்பை போல இருக்கிறோமா? உணர்ந்தவர்களாக, நான் இன்றைக்கு வாழ்க்கையில் இந்த நிலையில் இருக்கிறேன் என்பதை உணர்ந்தவர்களாக இருக்கிறோமா? ராகாப்பை போல
அந்த மனிதர்களைப் போல சதி செய்கிறோமா, துரோகம் செய்கிறோமா, ஆண்டவருக்கு விரோதமாக பேசுகிறோமா என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், சிந்தித்து பார்க்க வேண்டும். அருமையான பாடத்தின் மூலமாக ராகாப் நமக்கு என்ன சொல்ல வருகிறார், அந்த மனிதர்களுடைய வாழ்க்கை நிலை என்பதை, நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கி எந்த நிலைமையில் நம்ம இருக்கிறோம் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், உணர்ந்து பார்க்க வேண்டும். அடுத்த பாடத்துக்குள் கடந்து செல்வோம். வியாழக்கிழமை பாடத்தில் ஆச்சரியமளிக்கிற கிருபை, ஆச்சரியமளிக்கிற கிருபை. இங்கே யோசுவா அவர்களுக்கு என்ன பண்ணார், யோசுவா எடுத்த தீர்மானம் எவ்வாறு நீதியும் கிருபையும் கலந்ததாக இருந்தது என்பதை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். கிபியோனியர்கள் உண்மையை கூறி ராகாப்பை போல இறக்க வேண்டி இருந்தால் என்ன நடந்திருக்கும் நமக்கு தெரியாது. ஆனால் தேவ சித்தம் என்னவென்று விசாரித்திருந்தாலும் அழிவிலிருந்து தப்பிக்கப்பட்டிருப்பார்கள் என்பதை மறுக்க முடியாது. தேவனுடைய இறுதி நோக்கம் பாவிகளை அழிப்பதல்ல, அவர்கள் மனம் திரும்புவதை காண்பதும் அவர்களுக்கு தம் கிருபையை அருளுவதும் தான் அவருடைய திட்டமாக இருக்கிறது. கிபியோனியர்களின் சூழ்ச்சியை தேவ இரக்கம், உபகரணம், நீதியான குணம் மீதான வேண்டுதலாக பார்க்க வேண்டும். கானானியர்கள் மனம் திரும்ப மறுத்தும் தேவ நோக்கத்துக்கு எதிர்த்து நின்றது தான் அவர்களை முற்றிலும் அழிக்கிற தீர்மானத்துக்கு வழிநடத்தியது. ஆனால் கிபியோனியர்கள் தேவ மகத்துவத்தை, அங்கீகாரத்தையும் கலகம் செய்வதற்கு பதிலாக எதை விரும்பினார்கள், சமாதானத்தையே விரும்பினார்கள். அங்கே இரண்டு மனிதர்களை பார்க்கிறோம், கானானியர்களும் கிபியோனியர்களும். கானானியர்கள் ஆண்டவருக்கு எதிர்த்து நின்றார்கள். கிபியோனியர்கள் என்ன செய்தார்கள், சமாதானத்தை வேண்டி. அதே போல யோசுவா அவர்களுக்கு நீதியின் கிருபை மூலமாக தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ளக்கூடியான ஒரு ஸ்லாக்கியத்தை அங்கே என்ன செய்தார், உருவாக்கி கொடுத்தார் என்பதை பார்க்கிறோம். அந்த ஊழியங்கள் மூலமாக நிச்சயமாக தேவன் அவர்களுக்கு ஒரு சமாதானத்தையும் ஒரு நீதியின் கிருபையும் தருவார் என்பதை நம்ம என்ன செய்கிறோம், இந்த பாடத்தின் மூலமாக பார்க்கிறோம். மேலும் படிக்க பாருங்கள், வெள்ளிக்கிழமை பாடத்தில் நம்ம பார்க்கிறோம். இப்போ ராகாப்பை பற்றி பார்க்கலாம், ஒரு சின்ன கொட்டேஷன் ராகாப்பை பற்றி பார்க்கலாம். ராகாப் மற்றும் ஒற்றர்கள் பற்றிய சம்பவத்துக்கு பிறகு ராகாப்பை பற்றி பேசவே இல்லை. அப்படி தானே பேசியிருக்கா, எங்கேயாவது பேசலை. பின்னர் இயேசுவின் வம்ச வரலாற்றில் தான் யாருடைய பெயர் வருது, ராகாப் வருது. அவள் பெயர் வருகிறது. அவள் யூத கோத்திரத்தை சேர்ந்த சல்மோன் என்பவரை விவாகம் பண்ணி போவாசை பெற்றாள். மேலும் அதே வம்ச வரலாற்றில் வருகிற பிரபலமான ஒரு பெண்மணியின் மாமியானார். அது யார், ரூத்தோட மாமியார் தான் யார், போவாசோடைய அம்மா தான் ராகாப். எவ்வளோ அருமையான ஆண்டவர் திட்டம் பார்த்தீங்களா, எவ்வளோ பெரிய திட்டம். நீங்கள் நான் நினச்சி பார்த்துருக்குறோமா, ஒரு வேசியின் வம்ச வரலாற்றிலிருந்து இயேசுவானவன் பிறந்திருக்கிறார். நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம், நம்ம பரலோகம் போயிருக்கலாம், நம்மளை ஆண்டவர் கூட்டிகிட்டு போயிடுவார் அப்படின்னு நம்ம யோசிச்சிருக்கலாம். அப்படி இல்லை. ஒரு விசுவாசியினுடைய செயலை பார்த்து நாம் குறை சொல்லாதபடிக்கு, நல்லா புரிஞ்சுக்கோங்க, ராகாப்புடைய வாழ்க்கை எப்படி வேணாலும் இருக்கட்டும், அது தேவனுடைய பார்வையில் அவள் வெளியேறப்பட்டவளாக இருந்தாள். ஆனால் அவளுடைய விசுவாசின் செயல், அந்த செயலை பார்த்து குறை சொல்லாதபடிக்கு நம்முடைய விசுவாச வாழ்க்கையை எப்படி உயர்த்த வேண்டும். ராகாப்பை போல மாத்திரமல்ல, அவளை காட்டில் நம்முடைய விசுவாசம் உயர்ந்து இருக்கிறதா, தேவன் என்னையும் பார்க்கிறாரா என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், யோசித்து பார்க்க வேண்டும். தம் அதிகாரத்தை அங்கீகரித்த விக்கிர வழிகாட்டுகாரர்கள் மீது தேவன் இரக்கம் காட்டின சம்பவம் மனமாற்ற சம்பவம் மட்டுமே கிடையாது. அது தேசத்தின் பலர் கிபியோனியர்களும் தங்கள் அங்கான மார்க்கத்தை துறந்து இஸ்ரவேலோடு இணைந்து உடன்படிக்கையின் ஆசீர்வாதத்தை பங்கெடுத்தார்கள். யார், கிபியோனியர்கள். எவ்வளவு அருமையான மனிதர்கள் பார்த்தீங்களா. ஆனால் நம்மளும் தெரிஞ்சு தான் இங்கே உட்காந்துருக்கோம். ஆண்டவரை நேசிக்கிறோம், ஆண்டவருடைய உடன்படிக்கை நான் கைக்கொள்கிறேன், ஆண்டவருடைய கற்பனைகளை நான் கைக்கொள்கிறேன் என்பதை மட்டுமல்ல, அதை நாம் மற்றவர்களுக்கு எப்படி வெளிப்படுத்துகிறோம். என்னுடைய வாழ்க்கை முறை எப்படிப்பட்டதாக இருக்கிறது. ஒருவேளை ராகாப்புடைய வாழ்க்கை முறை வெளித்தோற்றமாக பலருக்கு அது அசிங்கமான ஒரு வாழ்க்கையாக இருந்தாலும் தேவனுடைய பார்வையிலே அவர்களுடைய இருதயத்தை பார்த்தார். இருதயத்தை மாத்திரமல்ல, அவளுடைய விசுவாசத்தை பார்த்தார். அந்த விசுவாசம் எங்கே, கடுகளவு விசுவாசம் இருந்தாலும் தேவன் நம்ம என்ன செய்வார், நிச்சயமாக வழி நடத்துவார் என்பதை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். பிரிவினையின் சுவர் ஒவ்வொன்றையும் தகர்த்து தேவாலய பிரகாரங்களில் ஒவ்வொரு அறையும் திறப்பதற்கு கிறிஸ்து வந்தார். தேவ அன்பு ஒவ்வொரு இடமும் ஊடுருவி செல்கிற அளவுக்கு மிக விசாலமானது, அதிக ஆழமானது, முற்றிலும் நிறைவானது. அது சாத்தானின் வஞ்சகங்களால் வஞ்சிக்கப்பட்டவர்களை அவனது செல்வாக்கிலிருந்து தூக்கி வாக்குத்தத்தத்தின் சூழ்ந்திருக்கிற சிங்காசமான தேவ சிங்காசனத்துக்கு அருகில் வைக்கிறது.
கிறிஸ்துவிற்குள் யூதர் என்றும் கிரேக்கர் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதனம் என்றும் இல்லை என்பதை நாம் என்ன செய்கிறோம், இந்த பாடத்தின் மூலமாக பார்க்கிறோம். கீழே கலந்துரையாடும் கேள்வியில் போட்டிருக்காங்க, 2 தான், 2 வார்த்தை கேட்டிருக்கிறார்கள் நம்மளிடத்து. ராகாப்பை போல நம்முடைய விசுவாசம் எப்படி ஆடிக்கொண்டு இருக்கிறதா, உறுதியாக இருக்கிறதா, இனி அதை நான் மேம்படுத்துகிறேனா ஆண்டவருடைய உதவியோடு என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம். கிபியோனியர்களைப் போல சமாதானமான வாழ்க்கை நமக்கு தேவை என்றால் தேவனுக்கு நம்மை ஒப்பு கொடுத்து அவருடைய உடன்படிக்கை கற்பனைகளை கை கொள்ளும் பொழுது, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன் என்று சொன்ன தேவன் அதனுடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம் தகுதி உள்ள பிள்ளைகளாக இருக்கிறோமா என்பதை நாம் இன்று சிந்தித்து நல்ல தீர்மானத்தை எடுத்து இந்த இடத்தை விட்டு நாம் கடந்து செல்வோம். இப்பொழுது நாம் பாடத்தை முடிக்கும் போது நம்ம ஒரு சிறு ஜபத்தை செய்துவிட்டு கடந்து செல்வோம். எங்கள் அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனை, யோசுவா பாடத்தின் மூலமாக ராகாப்போடைய வாழ்க்கையிலே ஒரு பாடத்தை நாங்கள் கற்றுக்கொண்டோம். எங்களுடைய விசுவாச வாழ்க்கையிலே நாங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு நாங்கள் உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழும்படியாக விசுவாசத்திலே நாங்கள் உயர்ந்திருக்கவும் விசுவாசத்தோடு நாங்கள் காணப்படவும் அந்த பரம கானானுக்குள் நாங்கள் எங்களை அழைத்து செல்லும் பொழுது நாங்களும் போவோம் என்ற விசுவாசத்தோடு நாங்கள் செல்லவும் எங்களுடைய மனநிலைக்கு நீர் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். ஏற்றுக்கொள்ளுங்க, வழிநடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் மிக மனத்தாங்க நல்ல தகப்பனே, ஆமென்.